ஒரு அழகான கிராமத்துல ஒரு ராஜா தங்களுடைய மக்களுக்கு எல்லா வகையான சேவைகளையும் செய்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மந்திரியாரை கூப்பிட்டு இவர்களுக்கு சேவை செய்வதற்கு வேலையாட்களை நிர்ணயம் பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த மந்திரியாரு, நம்ம ஊர் மொத்த மக்களோட எண்ணிக்கை 1000 பேர் இருக்காங்க, அதுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு 50 வேலையாட்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த வேலை செய்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாற்காலி, அதாவது சேர் கொடுத்தா தான் அந்த வேலை செய்து முடிக்க முடியும். சேர் இல்லாமல் செய்வது மிக கடினம். அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. அதை கேட்ட ராஜா உடனடியாக கண்டிப்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மக்களும் சந்தோஷமாக்குறாங்க. இந்த தொழிலாளர்களும் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போக போக மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. ராஜா அதுக்கு தகுந்தாப்புல வேலையாட்களையும் அதிகப்படுத்த சொல்றாரு. வேலையாட்களும் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. ஆனா, ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அந்த 50 சேர் தான் ரொட்டேஷன்ல இருக்கே தவிர, ஆட்கள் அதிகம் ஆகுறதுக்கு தகுந்த மாரி சேர அதிகப்படுத்தல. இப்போ 20 வருடங்கள் கழித்து 1,00,000 மக்கள் தொகையா ஆயிடுச்சு. வேலையாட்களோட எண்ணிக்கையும் 8000 ஆயிடுச்சு. இந்த 8000 பேரும் ஒன்று சேர்ந்து எங்கள எப்பதான் உட்கார வைப்பீங்க? எப்பதான் எங்களுக்கு சேர் குடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இப்போ இருந்த 50 நாற்காலிகளையும், அதாவது சேர்கள நாங்க நிரப்பிட்டோம். அதுல 50 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா காலியாகட்டும். ஒவ்வொருத்தரா அவங்க கிளம்பி போகட்டும். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்துக்கங்கறாங்க. இப்ப அந்த சேர் என்னைக்கு காலியாகி, என்னைக்கு இவங்க உட்காந்து அந்த வேலைய செய்வாங்க? இவங்க நின்னுக்கிட்டே எவ்வளோ நாள் அந்த வேலைய செய்ய முடியும்? அந்த கிராமத்து மக்கள்ட்ட முறையிடுறாங்க, போராடுறாங்க. ராஜா கிட்ட சொல்றாங்க, மந்திரி கிட்ட கெஞ்சுறாங்க. அவங்க செவி கொடுத்து சொல்லல. அந்த 50 சேர் காலியாட்டுங்கிறாங்க. நான் தான் இருக்கக்கூடிய நாற்காலிகளை நப்பி விட்டேன். மறுபடியும் நீங்க கோரிக்கை செய்தா நான் என்ன செய்ய முடியும்? இருந்தால் தானே செய்ய முடியும்னு அவர் சொல்றாரு. இதில் தொழிலாளர்கள் மந்திரியாரிடம் திரும்ப திரும்ப கோரிக்கை வைப்பது, 50 ஆட்கள் வேலை செய்த அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட 50 நாற்காலிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகப்படியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 8000 பேரும் அதில் எப்படி அமர்ந்து செல்வது? இங்கே குறிப்பிட வருவது நாற்காலி என்றால் நம்ம செவிலியர்களுக்கான நிரந்தர பணியிடம். நிரந்தர பணியிடங்கள் 0 வேக்கன்சி அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதையே வைத்து கொண்டிருக்க வேணாம். இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப காலி பணியிடங்களை உருவாக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் நிரந்தர பணி கிடைக்கும். ஒரு வேலைக்கு கொடுக்குற நிரந்தர சம்பளமானது அந்த வேலையோட கடினத்தன்மையை பொறுத்து நிர்ணயிக்கப்பட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற கால சூழலுக்கு தகுந்த மாதிரியே நிர்ணயிச்சு தருவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு இவங்க கொடுக்குற சம்பளமானது செவிலியருக்கு சுத்தமாக போதுமானதாக இருக்காது. குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழல் சுத்தமாக இருக்காது. மக்களின் நலனை காக்க நோய்களை விரட்டி தன் உடலை வருத்தி குடும்ப சூழ்நிலையை மறந்து உழைக்கும் செவிலியர்களை தொகுப்பூதியத்திலே வைத்து அனுப்புவது சரிதானா? காலி பணியிடங்களே இல்லை என்று கூறி தொகுப்பூதியத்திலே வைத்து அடிமைப்படுத்துவது சரிதானா? செவிலியர் என்றாலே ஏன் இத்தனை பாகுபாடு? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இங்கு தெய்வமும் உண்டு, முயற்சியும் உண்டு.